இடைத்தேர்தல் நடைபெற்ற விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் திமுக முன்னிலை வகிப்பதாக விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 5364 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிப்பதாக விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாமகவின் சி. அன்புமணி 3072 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளதாக விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். இடைத்தேர்தலினுடைய தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. முதல் சுற்றினுடைய முடிவு மட்டும் தற்பொழுது வந்திருக்கிறது. அதுல முக்கியமாக இரண்டு முக்கியமான கட்சிகள், ஒன்று திமுகவினுடைய ஓட்டு மற்றும் பாமகவினுடைய ஓட்டு போன்ற நிலவரங்கள், முன்னணி நிலவரங்கள் இருந்திருக்கிறது. இதுல திமுக வேட்பாளர் 5364 வாக்குகள் பெற்றிருக்கிறார் முதல் சுற்றுல. அதே போல பாமக வேட்பாளர் 3072 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 2792 வாக்குகள் முன்னிலையில திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். தொடர்ந்து அடுத்த இரண்டாம் சுற்றினுடைய வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. மொத்தமாக 20 சுற்றுகள் வந்து எண்ணப்பட உள்ள நிலையில தபால் வாக்குகள் தனியாக ஒரு அறையில் எண்ணப்பட்டு வருகிறது. மொத்தமாக அது 798 வாக்குகள் இருக்கிறது. அதே போல முதல் சுற்றினுடைய வாக்கு முடிவு, தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை வந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டாம் சுற்று இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக 20 சுற்று நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கையும் விறுவிறுப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இடைத்தேர்தல் நடைபெற்ற விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் திமுக முன்னிலை வகித்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.